Hi friends, welcome to Opinion channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது brownie cake தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க bell பட்டனை click பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாக்லேட்டை நல்லா பொடி பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் எடுத்துக்கலாம். 50 பட்டர் போதும், 50 கிராம். சாக்லேட் கூட பட்டர் சேர்த்து நல்லா மில்க் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயில் மெத்தடில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கலாம், சுடு தண்ணி. அதுக்கு மேலே இந்த பவுலை வச்சு நல்லா மில்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மில்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மில்க் பண்ணியாச்சு. இன்னொரு பவுலில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 3 முட்டை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கையிலேயே பீட் பண்ணிக்கலாம், பீட்டர் தேவையில்லை. ரெண்டாவது முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 3வது முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெண்ணிலா எசன்ஸ் ஒரு முடி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மில்ட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, சாக்லேட்டும் பட்டரும், அதான் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட ஒரு 1/2 கப் மைதா மாவு, ஒரு சின்ன பவுலில் ஒரு 3 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கேக் டின்னில் பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் உப்பு போட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டாண்ட் போட்டு. இந்த கேக் டின்னை அதில் எடுத்து வச்சிடலாம். 30 நிமிஷம் ஆகும் கேக் வேகிறதுக்கு. இருக்கட்டும். கேஸ்கெட் போடாதீங்க, மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கேக் நல்லா வெந்துருச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ப்ரௌனி கேக் ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்லேருந்து பெரியவங்களும் வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.